வணக்கம், வெல்கம் டு உஷா குக்கிங். நான் உங்களுக்கு என்ன இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? இன்னைக்கு வறுத்த சேமியா வச்சுருக்கேன். அது இப்போ கொஞ்சமாக உப்புமாவும் மாவு கொஞ்சம் இருக்கு கூட இது உப்புமாவும் செய்ய போகிறேன். பாருங்க, எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் போட்டாச்சு. இப்போ புரிஞ்சு வந்துருச்சிங்களா? தெளிக்கும் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டேன். இன்னைக்கு 6 மணிக்கு நானும் அம்மா பாடுற பட்டு வர போகுது இல்லையாம்மா? வெங்காயம் போட்டு வாசனை சூப்பராக ஸ்மெல்லு. எனக்கு கொஞ்சம் பயம். ஒரு வாட்டி இதில் வந்து கருவேப்பிலை தொடையில் சிக்கிறதுனாலே கருவேப்பிலை போடாத வந்துடுவேன் இல்லையாவா? அது நல்லா வதங்கிட்ட விடணும். சாப்பிடலாம், மெல்ல சாப்பிடணும். சேவியா இதுலேயே கூட என்ன பண்ணலாம், பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு எல்லாம் போடலாம். அது ஒரு நாள் செய்து காமிக்கிறேன். கொஞ்சமாக அது செய்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் அப்படி செஞ்சாங்கன்னா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிடுவேன். சாப்பிடுவா. அதனால தான் நான் அது போடுறது இல்லை. ஓகே, இப்போ என்ன ஆகணும்? வீட்டில் ஆப்பிள் பழம். ஆப்பிள் பழமா தின்னு வாழ்ந்து குழந்தை பழம் சாப்பிடவே கூடாது. அவரு நான் ஓவர் ஆப்பிள் சாப்பிட்டுருக்காரு. சரி, விஷயத்துக்கு வாங்க. ஒரு கப்பு எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி வேகணும்ல. ஆமாம், வறுத்த சேமியா தான். ஆமாம், 2 வறுத்த சேமியா போடுறதா ஊதிப்பேன். எனக்கு அளவுக்கு இது இல்லை. நானா ஒரு அளவு ஊற்றிட்டு அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. ஓகே, இப்போ விஷயத்துக்கு வாங்க. வறுத்த சேமியாச்சா எல்லாம் உப்பு போட்டோம். போட்டாச்சுன்னா நல்லா போட்டியும் இதுலயே இது போடலாம் மக்களே. பட்டை இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு செய்யலாம். அது கிச்சடி. ஆனா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் செய்வேன் வேணாம். செய்யறதில்ல நான். உங்களுக்கெல்லாம் பிடிக்காத மசாலா போட்டா. அதாவது மக்களே, இதுலயே நம்ம மேகி மசாலா போட்டு செஞ்சோம்னா அழகான சேமியா நூடுல்ஸ் செய்யலாம். நூடுல்ஸ் அதையும் நான் கண்டிப்பா செய்ய வைப்பேன். நம்ம சீனியர் இல்லையா மதுஷா? எவ்வளோ அழகா இருக்காங்க. அழகா இருக்காங்களா? ஆமா. கொதிக்கிட்டோம். இன்னொருத்தவங்க உன்னை பார்த்தா அவங்க அக்கா மாதிரியே இருக்கான். அச்சோ ஆயிரம். ஓகே, கொதிச்ச பிறகு பார்க்கலாம். கொதி வந்துச்சுங்களா? அதை பாருங்க, தண்ணி தலை தலைன்னு கொதிக்குதா? கலரு நானும் மம்மியை பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையாமா? குரல் இப்போ கொஞ்சம் கத்தி கத்தியே இவங்களோட அம்மாவோட குரல் தேனாட்டம் இருக்கும். ஆமா, அப்பாவோடையும் பொண்ணோடைய கத்தி கத்தியே என் குரல் போச்சு. உன் குரல் போச்சுன்றியே. நேற்று நீ பாடின பாட்டுக்கு அவ்வளோ ஃபேன்ஸு. என்ன பாட்டு? சின்ன கண்ணனா சாங்குக்கு. நானா ஏற்றிருந்தது. அதே போல இன்னொரு பாட்டு நானா என் மகளுக்காக ஏற்றிருந்தது. இன்னொரு பாட்டு என்னது எனக்கு தெரியாம பாடு. தூங்க வைக்கிறதுக்காக. சரி பாடு. ஐயோடு அன்னை மடி மெத்தேடி சாங்கா? அதான் பாடுங்க. நான் இன்னொரு பாட்டு ஏற்றிருக்கேன் மக்களே. அவ குழந்தையில அவளுக்கு கிரண்மையை தூங்க வைக்கிறதுக்காக பாடு 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 பாடு. வெளில வா, இங்க வா, இங்க வா, ஓகே வா. இப்படியே பாரு. வெளிச்சம் இப்படியே பாரு. பாடு பாடு. அன்னை மடி மெத்தையடி ஆடி விளையாடமா, ஆடும் வரை ஆடி விட்டு அள்ளி விழி மூடமா. அன்னை மடி மெத்தையடி ஆரி 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 ஆரோ. இந்த பாட்டு தானா? நான் அதை நானே மாற்றி ஏற்றி பாடியிருக்கேன். ஓகே, இப்போ என்னாச்சு? சேமியா ரெடியான பிறகு பார்க்கலாம். உப்புமா ரெடி. சுடுது 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 சுடுது. நாங்களாம் அழகா வேலை செய்யும். இன்னும் இது கொஞ்ச நேரத்தில் உத்தி ஆயிரும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய், ஹேவ் அ நைஸ் டே.